வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சுவரொட்டி தொக்கு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சுவரொட்டி ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் ஆகிருக்கு. அதை உங்களுக்கு நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுவரொட்டியோட இந்த மேலே இருக்கிற இந்த ஜவ்வு தோலுன்னு சொல்லுவாங்க, அந்த லேயரை இப்போ நம்ம பிச்சு எடுக்கிறோம். ஏன் தண்ணியில் வச்சுட்டு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த தோல் கையில் அப்படியே சுவிங்கம் போல் ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் தண்ணி தொட்டுட்டு நம்ம இப்படி இந்த மேலே உள்ள லேயர் தோலை பிச்சோம் அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இது சுவரொட்டி எண்ணிலடங்கா சத்துக்கள், அதாவது ஹெச்பி கவுண்ட் யாரெல்லாம் கம்மியாக இருக்குது, ஜென்ஸ் ஆர் விமன் யாராக இருந்தாலுமே கம்மியாக இருக்குது அப்படின்னா டாக்டர் அட்வைஸ், ஃபஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா சுவரொட்டி தான் சாப்பிட சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த சுவரொட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. உமன்ஸ் பெரும்பாலும் வேலை வீட்டில் பார்க்குறது, ஃபேமிலி பார்க்க, ஒர்க்கு அப்படின்னு இருக்கையில் அவங்க ரொம்ப வீக்காக டயர்ட் ஆயிடுவாங்க சீக்கிரமாகவே. அவங்க இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி கவுண்ட் நார்மல் லெவல்லே இருக்கும், லோ லெவலுக்கு போகாது. அதே போல் ஜென்ஸ் ஆகட்டும், நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது உடம்புல வீக்காக இருக்கீங்க, ஃபீவர் ஏதாவது வந்துருச்சு, இப்போ திருப்பி நீங்கள் ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சுவரொட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். சுவரொட்டியில் ஹெச்பி கவுண்ட் அதிகமாகிறது இது நிறையவே ஹெல்ப் பண்ணுது. இது ஏன் சுவரொட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னா இதை சுவரில் அடித்தோம் அப்படின்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் இது ஆட்டோட சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோட மண்ணீரல், சரிங்களா? இப்போ நம்ம மெல்ல மெல்லமாக தோலை உரிச்சிட்டே இருக்க, அந்த ஸ்கின்னு பிஞ்சிராமல் மேலே உள்ள அந்த ஒயிட் ஜவ்வு தோல் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் பிச்சு எடுத்து விட்டுருங்க. ஸ்கின் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பிளட் வெளில வந்துடும். ஸோ சத்து வெளில போயிடும். ஸோ அதுக்காக தான் இதை அழகாக அப்படியே பிச்சு விட்டுருங்க. ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சுவரொட்டி ப்ரெக்னென்ஸ் லேடிஸ் எப்போ சாப்பிட்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சில பேர்த்துக்கு 3-4 மந்த் வரையிலும் அந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்க செய்யும். அதனால அந்த வாமிட்டிங் சென்ஸ் நின்னதுக்கப்புறமா இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப வீக் ஆகிருவீங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹெச்பி லெவலை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த சுவரொட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது எப்போ சாப்பிட்ணும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் அதை எப்படி ஃபுட்டில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வாமிட்டிங் சென்ஸ் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக சாப்பிட்லாம். வாமிட்டிங் சென்ஸ் இல்லாதவங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரலாம். ரொம்பவே நல்லது தான் உங்களுக்கு. அதே போல் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஹெச்பி லெவல் குறையாது, நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இந்த மேலே உள்ள லேயர் தோலை இந்த போல் பொறுமையாக பிச்சு எடுங்க. ஸ்கின்னு பிச்சுற போது இப்போ இதை நம்ம வேக வச்சு தான் சமைக்க போகிறோம். ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா இதை பச்சையாக கட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து ரத்தங்கள் வெளில போயிடும், சத்து குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம இதை குக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க ரத்தம் உறைஞ்சு போயிடும். நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரத்தம் வெளில போகாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம கீழே கொட்டக்கூடாது. இதை சமைக்கிறதுக்கு திருப்பி இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம 2 சுவரொட்டி வாங்கியிருக்கோம். அதாவது இந்த சுவரொட்டி நமக்கு முன்னாடியே கிடைக்காது. நீங்கள் ரெகுலராக நான்வெஜ் வாங்குகிற கடையில் சொல்லி வச்சுருங்க. சொல்லி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு சுவரொட்டி கிடைக்கும். இந்த சுவரொட்டியோட காஸ்ட் 150லேருந்து 200 வரையிலும் காஸ்ட் பண்ணுறாங்க. இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட நார்மலாக உங்கள் ஏரியாவில் எப்படி இது அவைலபிள் ஆகுது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். சடனாக நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 2 சுவரொட்டியை நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியோட மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் கூட வரும், அதுக்காக தான் மஞ்சள் பொடி போட்டு நம்ம இதை வேக வைக்கிறோம். நான் இதுக்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். நீங்கள் இப்படி விசில் விடுறதுக்கு பதிலாக கூட நீங்கள் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் இதை ஒரு 2-3 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்படியும் செஞ்சுக்கலாம்.
இப்போ இது 2 இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெக்னன்சி விமனுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ இதை வந்து நல்ல குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இப்போ இதை லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸில் அது நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். அதை மட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நான்வெஜ் குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த சுவரொட்டி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி கீழே கொட்ட வேணாம், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சுருவோம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சுவரொட்டியை இதுக்குள்ளே சேர்த்துப்போம். சுவரொட்டியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா திருப்பி அந்த சுவரொட்டி வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்திட்டு மேலால் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா திக்காக இருக்குது. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது. ரொம்ப சூப்பரான நம்மளோட சுவரொட்டி தொக்கு அழகாக தயாராகிருச்சு. திருப்பி 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கலாம். இன்னமும் நல்லா திக்கானதுக்கப்புறமா பிளேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான இந்த சுவரொட்டி தொக்கு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.